வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு ஜூலை 15ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி நாடு முழுவதும் மருந்து சீட்டு இல்லாமல் இரும்பல் மருந்து விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நீட் மறு தேர்விற்கான பாதுகாப்பு விதிகள் மாணவர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தகுதி பட்டியலின் அடிப்படையில் நிரப்ப ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக கோவில்களில் உள்ள கடைகளில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்றால் அபராதம் மற்றும் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறநிலைத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன கப்பல் கட்டுமான தொழிற்சாலையை அமைக்க தென்கொரியாவின் புகழ்பெற்ற ஹோண்டாய் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 15,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் ஜூலை 1ஆம் தேதி முதல் செல்போனுக்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து செயல் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். மேலும் மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். வார விடுமுறையொட்டி ஜூன் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்லோவாக்கியாவின் உயரிய தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,12,240 ரூபாயாகவும் 1 கிராம் 14,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம் வாங்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் தங்கம் இறக்குமதி இந்தியாவில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீரென்று சந்தித்து பேசினார். மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகாவை விட தமிழகமானது மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவாக உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு அனுமதிக்கக்கூடாது என்று சிபிஎம் கூறியுள்ளது. தமிழகமே எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13 லட்சம் கோடி என்றும் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் கலந்துரையாடினர். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சரும் விராலிமலை எம்எல்ஏவுமான சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்தார். சி. விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமாவை தொடர்ந்து காலியாக இருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 3 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய ரேஷன் அட்டைகளின் விநியோகம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு தொடங்கும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 16 நாட்களில் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக 16,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2,500 வழங்குவது எப்போது என்று ஒன்றிய இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். ITI படிப்பில் சேர்வதற்கான கால அவகாசம் வருகின்ற 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யுவ புரஸ்கார் தேசிய விருதிற்கு நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால்
மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூன் 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை வருடாந்திர ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற உள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாளின் நகலை இன்று முதல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையானது நீட் தேர்வு மோசடிகள் குறித்து புகார் அளிக்க மேற்கண்ட இந்த புதிய இணையதளத்தை வெளியிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 251 கனஅடியிலிருந்து 193 கனஅடியாக சரிந்தது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவில் வளாகத்தை சுற்றியிருந்த நூற்றுக்கணக்கான சிறு வியாபாரிகளின் கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதியன்று இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை பெருநகர பகுதியில் பல அடுக்குமாடி திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரம் CMDAக்கு மாற்றம் செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நாடு முழுவதும் மொத்தமுள்ள 4123 MLAக்களில் பாஜக கூட்டணியின் பலம் 61.36% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த இராணுவ வீரர் மீனாட்சி சுந்தர் அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை முதலமைச்சர் சதீசன் அவர்கள் எர்ணாகுளத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த 2 வாரங்களில் 15,710 மெட்ரிக் டன் கட்டிடம் மற்றும் இடிபாடு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியம் லீக் கிரிக்கெட் தொடரில் தக்கவைக்கப்பட்டுள்ள மற்றும் விடுவிக்கப்பட்டுள்ள வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருள் பயன்பாட்டை சட்டப்பூர்வமாக்குவதற்கான விதிமுறைகள் அடங்கிய கோப்பில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்டுள்ளார். இராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மறுசீரமைக்கப்பட்ட உதான் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.